Hi friends, I am back for the serial topic. Today as usual close to my heart Pandian Stores. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸில் ரீசெண்டாக வந்து ஒரு 4 கேரக்டர் வந்து ஆஃப் த ட்ராக் அவங்க கேரக்டர் தன்மையிலேருந்து மாறி விலகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த 4 கேரக்டர் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியன் சார் எப்படின்னா பணத்தை எண்ணி இப்படி செலவு பண்ணி பார்த்து செலவு பண்ணுற ஆள் வந்து இப்போ கோமதி கிட்ட கோச்சிக்கிட்ட டெய்லி வந்து ஒரு பரோட்டா சால்லாம் வாங்கி சாப்பிட்றாரு, பணத்தை செலவு பண்ணுறாருன்னு காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் லைட்டாக லாஜிக் இடிக்குது. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர். செகண்ட் வந்து சரவணன் ரொம்ப நல்ல பையன், அவன் எங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டான் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அஞ்சலியை திருப்பி மீட் பண்ணிட்டாரு, அவருடைய ஓல்டு காதலி. அவங்கள தான் மீட் பண்ணார் கோயிலில் அப்படின்ற உண்மையை அவர் இன்னும் ஷேர் பண்ணல. ஸோ அது ஒரு ஸ்லைட் லாஜிக். அப்போ நீங்கள் மயிலை மட்டும் போய் சொன்னாங்க, உண்மையை மறைச்சாங்கன்ட்டு குத்தம் சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் எனக்கு தோணுச்சு. 3வது கேரக்டர் வந்து செந்தில். இப்போல்லாம் ஆஃபீஸில் ஐயோ பஞ்சமா எப்படி வாங்குறது அப்படின்ட்டு வேர்த்து நிறைய சீன்ஸ் காட்டுறாங்க செந்திலுக்கு. ஆனால் செந்தில் வந்து அந்த வேலையவே 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து தான் வாங்கினாரு. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வராத வேர்வை வந்து இப்போ எப்படி வருதுன்றது தெரியல. ஸோ அது ஒரு லாஜிக் இஷ்யூ. 4வது கேரக்டர் வந்து பாக்கியம்னா என்ன? பட்டாசு, ஊசி பட்டாசு, சரவடி எது வேணாலும் சொல்லலாம். வந்தாலே பட்டை கலப்புவாங்க, படப்படன்னு பேசி எல்லாரையும் உண்டலன்னு பண்ணுவாங்க. அதுதான் பாக்கியம். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் பாக்கியம். ஆனால் வந்து இன்னி என்ன பண்ணிட்டாங்க, மயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து உண்மையை சொல்லாமல் பாண்டியன் ஃபேமிலியிலேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அது பாக்கியம் கேரக்டருக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் எனக்கு இந்த வீக் நடந்த எபிசோட்ஸில் தோணுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் திருப்பி ஆன் த ட்ராக் கொண்டு வரதுக்கு ஐ ரெக்வெஸ்ட் தி க்ரூ டு ஒர்க் ஆன் தட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். குட் நைட்.